இன்றைய காணொளியில் மெர்ச்சி சிவா அவர்கள் நடிக்கின்ற சூதுகவும் 2 திரைப்படம் குறித்து தான் காணவிருக்கின்றோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். மெர்ச்சி சிவா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். அகில உலக சூப்பர் ஸ்டார் நம்ம மெர்ச்சி சிவா அவர்கள் நடிக்கக்கூடிய திரைப்படத்தின் பெயர்தான் சூதுகவும் 2. சூதுகவும் 1இல் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் கலக்குன்னு கலக்கியிருப்பார். மேலும் அந்த இமேஜிங் கேரக்டர் அந்த படத்தில் ஒரு பேசக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது. அதே போன்று இந்த திரைப்படத்திலும் ஒரு இமேஜிங் கேரக்டர் கொடுத்து அதற்கு பேசுவது போன்று நம்ம மெர்ச்சி சிவா இந்த திரைப்படம் முழுவதும் நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் திரைப்படத்தில் பல்வேறு நடிகைகள் நடித்திருக்கின்றார்கள். மிகவும் ஒரு கலகலப்பான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்கும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. மெர்ச்சி சிவாவை பற்றி நாம் கூற வேண்டுமென்றால் அவர் எந்த திரைப்படத்தில் நடித்தாலும் ஒரு ஹீரோயிசம் கொண்டு நடிப்பது போன்று நமக்கு பெரிதாக ஒன்றும் தெரியாது. காரணம், அந்த படத்தில் அந்த கேரக்டருக்கு எந்த அளவிற்கு காமெடி சேர்க்க முடியுமோ அந்த அளவிற்கு முழுமையாக அந்த திரைப்படத்தில் காமெடி சேர்த்திருப்பார். சூதுகவும் 1இல் உங்களுக்கு தெரியும், விஜய் சேதுபதி அவர்கள் தன்னுடைய கேரக்டரை பேசும்படி செய்திருப்பார். மேலும் அந்த கேரக்டர் வாயிலாக சிரிப்பை மூட்டியிருப்பார் படம் முழுவதும் என்பது நமக்கு தெரியும். அதே போன்று மெர்ச்சி சிவாவும் முயற்சி செய்திருக்கின்றார் சூதுகவும் 2வில் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தி. இந்த திரைப்படத்தில் மெர்ச்சி சிவாவுடன் அகில உலக சூப்பர் ஸ்டார் நம்ம மெர்ச்சி சிவாவுடன் இணைந்து ஹரிசா, ராதா, கருணாகரன், MS பாஸ்கர், கராத்தே கார்த்திக், ரகு, யோக் ஜபி, அருள்தாஸ், கல்கி, கவி போன்றவர்கள் நடித்திருக்கின்றார்கள். இந்த திரைப்படத்தை எழுதி இயக்குவது SJ அர்ஜுன். ப்ரொடக்ஷன் பேனர் திருக்குமரன் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். ப்ரொடியூசர் CV குமார் மற்றும் தங்கராஜ் இணைந்து ப்ரொடியூஸ் செய்திருக்கின்றார்கள். மியூசிக்கை பொறுத்தவரை எட்வின் லூயிஸ் விஸ்வநாத் இசை மற்றும் பின்னணி இசையை செய்திருக்கின்றார். மொத்தத்தில் இந்த திரைப்படம் என்பது ஒரு கலகலப்பு நிறைந்த திரைப்படமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. மேலும் இந்த திரைப்படத்தில் காஸ்டியூம்கள் அதிகமாக பேசப்படும். அந்த காஸ்டியூம் டிசைன் செய்தது ஸ்வேதா தங்கராஜ் என்ற ஒருவர் தான் இதில் காஸ்டியூம் டிசைனராக இருந்து வருகின்றார். மொத்தத்தில் இந்த திரைப்படம் என்பது மிகப்பெரிய ஒரு காவியமாக மாறும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். காரணம் என்னவென்றால், தமிழ் திரைப்பட உலகில் இதுவரை பல திரைப்படங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதை மிகப்பெரிய அளவு பேசுபொருளாக அனைத்து ஊடகங்களும் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றன. சூதுகவும் பொறுத்தமட்டில் குடும்பமாக பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாகவும், மேலும் வில்லன், த்ரில், ஆக்ஷன் போன்ற அனைத்து செயல்பாடுகளும் இந்த திரைப்படத்தில் இருப்பதால் அனைவராலும் விரும்பக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கின்றது. ஒரு ஜாலியாக, ஒரு ஜோவியலாக அனைத்து நண்பர்களுடன் மேலும் குடும்பத்துடனும் பார்த்து என்ஜாய் செய்யக்கூடிய ஒரு திரைப்படமாக தான் இந்த சூதுகவும் 2 இருக்க போகின்றது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. மேலும் இந்த திரைப்படம் மிக விரைவில் திரைக்கு வர இருக்கின்றது. அதாவது டிசம்பர் 13 என்று படக்குழுவினர் அறிவித்திருக்கின்றார்கள். பார்க்கலாம் இந்த திரைப்படம் எந்த அளவிற்கு மெர்ச்சி சிவாவிற்கு மேலும் மெருகூட்டி மெர்ச்சி சிவா அகில உலக சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தை தக்க வைத்து கொண்டிருக்கின்றாரா என்பதை பார்க்கலாம். மேலும் மெர்ச்சி சிவாவை போன்று இந்த படத்தில் MS பாஸ்கர் இருக்கின்றார். அவருடைய கேரக்டரை நாம் சொல்லவே வேண்டியதில்லை. படத்திற்கு படம் அந்த கேரக்டராகவே MS பாஸ்கர் அவர்களெல்லாம் வாழ்வார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. மிக முக்கிய வேடங்களில் பல்வேறு கதாபாத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் பல்வேறு நடிகர்கள் நடித்திருக்கின்றார்கள். பார்க்கலாம் இந்த திரைப்படம் எந்த அளவிற்கு ஒரு மாஸ் ஹிட்டை தமிழ்நாட்டில் மெர்ச்சி சிவா அவர்களுக்கு கொடுக்கிறது என்று. கண்டிப்பாக டிசம்பர் 13 அன்று அனைவரும் சென்று தியேட்டரில் முதல் வரிசையில் அமர்ந்து இந்த திரைப்படத்தை கண்டுகளிக்குமாறு இந்த திரைப்படத்திற்காக நம்ம ப்ரமோட் செய்வோம். மாற்று கருத்தை இல்லை. மீண்டும் நல்லதொரு காணொளியில் நல்லதொரு ட்ரெய்லரில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.